திரு இதாயத்துல்லா, காங்கிரஸ் நம்பகத்தன்மை இழந்து நிற்குது. செக்யூலரிசம்ன்ற ஒரு காரணத்திற்காகத்தான் பல சமரசங்களோடு உங்களோடு சேர்ந்து பயணித்தாங்க. 64லேருந்து பண்ணாததை 2004லேருந்து பண்ணோம். ஆனால் இன்று அதையே ஒரு கேள்விக்குறியாக்கியிருக்கு காங்கிரஸ். இந்த காங்கிரஸோடு பயணிக்க முடியுமா? நம்பகத்தன்மை இழந்து நிற்கிறது அப்படின்றாங்க, சுயநல அரசியலுக்காக, அரசியல் லாபத்துக்காகன்னு. அப்போது ஒரு காங்கிரஸ் இஸ் அட் கிராஸ் ரோட்ஸ்னு சொல்லலாமா? அதுக்கு முன்பாக இன்றைக்கு காகிதம் இல்ல பிறந்த நாள், அதில் கூட ஒரு சம்பவம் வந்ததை உங்கள் தலைப்பில் கொண்டு வந்திருக்கீங்க. இந்த நேரத்தில் அவரை நினைவு கூறுவோம். அவர் பிறந்த நாளில் நானும் பிறந்திருக்கிறேன் என்பதில் இன்னும் எனக்கு ஒரு மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள், பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி. அவரை போன்று இருக்கணும், பெருந்தலைவர் காமராஜர் போன்று அரசியலில் இருக்கணும்னு இருந்து கொண்டு இருக்கிறேன் இன்னைக்கு வரை. அதனால தான் முன்னாள் முதல்வர் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் எனக்கு காமராஜர் விருதை கொடுத்தாரு. மகிழ்ச்சி. இப்போ அண்ணன் சொன்ன ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் சொல்லிட்டேன்னா நல்லாயிருக்கும். கேரளாவில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுங்கள், ஏன்னா அவர் ரயிலுக்கு போன்றனால அவர் முழுமையாக பேசட்டும். நீங்கள் நம்ம தொடர்ந்து பேசலாம். கேரளாவில் 2 கட்சி எதிர்கட்சி, அதிமுக திமுக மாதிரி தான் அங்கே காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் கட்சியிலும். அதனால் வெற்றி பெறணுங்கிறதுக்காக வேண்டி அங்கே விமர்சனங்கள் நேரடியாக தான் இருக்கும். அது இந்தியா கூட்டணி என்பதற்காக அல்ல, அங்கே ஒரு தனி நிலைப்பாடு. தமிழ்நாட்டில் எப்படி அதிமுக திமுகவோ அந்த நிலைப்பாடு தான். நேர் எதிராக தான் இருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் தாவேக்கா எங்களுடைய எதிராகவே இல்லைன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு 2 எதிர்த்துக்கிட்டாங்க. அது ஒரு விஷயம். ரெண்டாவது, உங்களுக்கு பிரவீன் சக்கரவர்த்தி சொன்ன விஷயம் இருக்கு இல்லையா, அவர் ஒரு யோசனையை சொல்கிறார். இல்லை, நீங்கள் அந்த கேரளா விஷயம் சொன்னதுனால எனக்கு ஒரு சந்தேகம். இல்லை கேரளா விஷயம் அது ரொம்ப முக்கியமானது. கேரளாவில் நாங்கள் திமுக அதிமுக போல் எதிர் இதில் இருக்கோம், துருவத்தில் இருக்கோம் அப்படின்றீங்க. ஆனால் உங்களோட மித்த விஷயத்தில் பொலிட்டிக்கல் இஷ்யூஸில் அவங்க வந்து நாங்கள் ஒரு கன்கரன்ஸ் வேணும்னு சொல்லி கேட்கல. பாஜக எதிர்க்கட்சிகளை ஒன்றிய விசாரணை அமைப்புகளை பயன்படுத்தி ஏவி விட்டு எப்படி வந்து அவர்களுக்கு எதிராக வந்து பயன்படுத்துது அப்படின்னு நாடு முழுக்க எங்கெங்கெல்லாம் நடந்தாலும் அதை விமர்சிக்கிறாங்க. திமுக விமர்சிக்குது, எதிர்க்கட்சிகளுக்கு நடந்தாலும் அதை விமர்சிக்குது. அப்போது அதிமுக அதை வச்சு தான் மிரட்டுறாங்கன்னு திமுக விமர்சிச்சது. அதிமுக அமைச்சர்களுக்கு எதிராக வந்து இடி ரைட் நடந்தப்போ, சிபிஐ விசாரணையெல்லாம் வந்தப்போ. ஆனால் நீங்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அந்த பிரச்சனை வந்தால் அதை வந்து ஆதரிக்குது, பாஜக செய்யக்கூடாது ஆதரிக்கிறீங்க. அந்த கேஸ் வந்து குவாஷ் ஆகுது, அதில் முகாந்திரமே இல்லைன்னு சொல்லிட்டு அட்மிஷன் ஸ்டேஜில் தூக்கி எறியப்படுது அந்த வழக்கு, அந்த லிக்கர் பாலிசி கேஸு. அதே போல் பினராயி விஜயன் சிபிஎம் ஆஃபீஸில் வந்து ரெய்டு நடக்கும் பொழுதும் காங்கிரஸ் வந்து அது ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்குது. உங்களை கொள்கை ரீதியாக உங்களுக்கோட சமரசம் இருந்தாலும் கூட உங்களை ஆதரிக்கிறதுக்கான காரணம் அந்த செக்யூலரிசம்ன்றது. அப்போ குறைந்தபட்சம் இது போன்ற பாஜகவினுடைய செயல்பாடுகள் விமர்சனத்துக்குள்ளாகக்கூடிய பிரச்சனைகள்லையாவது எதிர்க்கட்சிகள் என்று பார்க்காமல், அரசியல் எதிரிகள் என்று பார்க்காமல் ஒரு கொள்கை முடிவெடுத்து காங்கிரஸால் வந்து ஒரு முடிவெடுத்து உறுதியாக நிற்க முடியாதா அப்படின்ற கேள்வியை தான் திரு கனகராஜ் கேட்டார். கனகராஜ் பேசும்போது தொடர்ந்து அவர் பேசிகிட்டே வந்தார். இப்போ நீங்கள் 7-8 கேள்வி கேட்டிருக்கீங்க. நான் ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாலே நீங்கள் தொடர்ந்து பல கேள்விகளை கேட்டிருக்கீங்க. வாழ்த்துறேன். அதை பதில் சொல்கிறதுக்கு அனுமதிங்க. சொல்லுங்க. அது பினராயி விஜயன் அவருக்கு எதிராக அந்த அமலாக்கத்துறை நிகழ்வில் காங்கிரஸ் ஆதாரபூர்வமாக ஏதாவது சொல்லுச்சா? இல்லை. அங்கே 2 எதிர்க்கட்சினால எப்போவுமே இந்த 2 பேர் தான் சண்டை போட்டுக்குவாங்க. எத்தனையோ வீடுகளில் இடி ரெய்டு நடக்குது, எத்தனையோ இடங்களில் இடி ரெய்டு நடக்குது. இந்த முதலமைச்சர் பினராயி விஜயன் வீட்டில் ஏன் இன்னும் ரெய்டு நடக்கலை, அனுப்ப மாட்டீங்களா அப்படின்னு ராகுல் காந்தி எங்கே பேசினார். அதாவது பல்வேறு கட்சிகள் இந்த இடி ரெய்டுக்கு ஆளாகும் போது நாங்கள் எதிர்த்திருக்கோம், பாஜக செஞ்சதுக்கு எதிர்த்திருக்கோம். அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ இந்த கட்சிக்கு வந்து சமூக நீதி ஜனநாயக அணின்னு சொன்னார் இல்லையா, அவருடைய விருப்பம். முடிவு செய்ய வேண்டியது எப்படி தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கும்போது திமுக தான் அதை முடிவு எடுக்கும். அதே மாதிரி தாவேக்கா முடிவு எடுக்கும். கடந்த 10 நாட்களாக நானே 2 பேரை சொல்லிட்டு வர்றேன். அதாவது சமூக நீதி கூட்டணி மட்டுமல்ல, அதாவது செக்குலர் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் எஸ்டிஎஃப்னு வைக்கலாம். அதாவது எப்படி கேரளாவில் யூடிஎஃப் எல்டிஎஃப் இருக்குதோ அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து யோசனை தான். இதை வந்து எதிர்க்கிறது கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு உரிமை இருக்குது. அதில் யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. யோசனை வந்து எல்லாரும் அமர்ந்து பேசி ஒரு டிஸ்கஷன் வரும்போது ப்ரப்போஸ் பண்ணலாம், இல்லை பொது வழியில் கூட சொல்லலாம். அவங்க கட்சி பேரை போட்டு எங்கள் இது கூட்டணி பேர் இதுன்னு சொல்லி அந்த கட்சியை கேட்காமையே அவங்க கூட்டணியிலே இல்லைன்றாங்க. முத்தரசன் வந்து நாங்கள் இன்னும் திமுக கூட்டணியில் இருக்கோன்னு சொல்கிறாரு.
நாங்க கூட்டணியில கிடையாதுன்றது தான் சிபிஎம் விளக்குறாங்க. அதாவது சொல்ல விடுங்க சார் கொஞ்சம். நான் தோழர் கனகராஜுக்கோ அல்லது உங்களுக்கு ஆதரவான கருத்தை சொல்றவங்களுக்கு நீங்க இடையிடாம குறியிடாம இருக்க மாதிரி இப்ப நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நான் ஒரு நிமிஷம் பேசினா நீங்க 3 நிமிஷம் எல்லாருக்கும் சமமான நேரம் கொடுக்கறோம். இல்ல நீங்க வந்து விளக்கம் கொடுக்கறன்றது எங்க நீங்க யார் எதிர்பார்க்கிற பதில் உங்களுக்கு சொல்லணும். உங்க யூ ஆர் என்டைட்டில் டு யுவர் ஒபினியன். ஆனால் நீங்க சொல்லக்கூடிய பதில் என்பது அந்த விஷயத்துக்கு வரணும். பாருங்க, நான் தெளிவா சொல்லிட்டேன். அதை எதிர்க்கிறதுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு உரிமை இருக்கு. அவர் யோசனை சொல்றாரு, கம்யூனிஸ்ட் கட்சியில் யோசனை சொல்லலாம், முடிவு எடுக்கிறது யாருங்கிறதையும் சொல்லிட்டேன். இந்த கூட்டணியில தலைமை தாங்கக்கூடிய தாவேகா கூட்டணி அவங்க முடிவு எடுத்து என்ன பேர் அறிவிக்கிறாங்களோ அதான். ஆளாளுக்கு ஒரு பேர் சொல்லலாம், அதில் எதை எடுக்கிறது அவங்க விஷயம். இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியில போய் மாலையில பார்த்துருக்காங்க, சண்முகம் அவர்களையும் பார்த்துருக்காங்க, பார்த்து ஆதரவு கேட்டிருக்காரு பிரவீன் சக்கரவர்த்தி. அப்போ அந்த பிரச்சனை இல்லை. அதனால 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ட்வீட் போட்டிருக்காரு சண்முகம், இன்னொரு ட்வீட் போட்டிருக்காரு. சொல்லுங்க. அதிக பிரசங்கித்தனம்னே அவர் சொல்றாரு. அது அதுக்கு முந்தினது சார். இருக்கலாம் சார், ஒருத்தர் விமர்சனம் பண்றது என்ன தப்பா? விமர்சனம் செய்வது இவர் எப்படி ஒரு ஆலோசனை சொல்ல முடியுதோ அதுக்கு அவர் விமர்சனம் பண்றது தவறு இல்லை. யார் விமர்சனம் பண்ண முடியும், எந்த வார்த்தையும் சொல்ல முடியும். நம்முடைய துணை முதல்வர் ஒரு விமர்சனம் வைக்கிறார் காங்கிரஸ் பத்தின்னு வச்சுக்கோங்க, நான் மற்றவங்க எல்லாம் பேச மாட்டேன். இதை விட கடுமையான விமர்சனத்தை கலைஞர் கருணாநிதி அவர்கள், மறைந்த அமரர் கருணாநிதி அவர்கள், முன்னாள் முதல்வர் அவர்கள் எந்த அளவுக்கு விமர்சனம்னா கூடா நட்பு கேடா முடியும், இதை விட ஒரு படி மேல் தான். அதுக்கடுத்து ஒரு வருடம் கழிச்சு எந்த கட்சியுமே கூட்டணியில் இல்லாத போது மக்கள் நல கூட்டணி 2014 போனாங்க. இதே கம்யூனிஸ்ட் கட்சிகள், இதே விசிக, இதே தேமுதிக எல்லா கட்சிகளும் வெளியில் இருக்கும்பொழுது திமுகவை ஆதரித்த ஒரே கட்சி காங்கிரஸ் தான். அன்னைக்கு 0.6% நாங்கள் 2 பேரும் சேர்ந்து எடுத்திருந்தா அன்னைக்கு திமுக ஆட்சி வந்திருக்கும். எதுக்கு சொல்ல வரேன்னா, நாங்கள் தொடர்ந்து 20 வருஷமா இருந்துகிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னே ஒரு 15-20 வருஷமா இருந்தோம். 1980 உங்களுக்கு நன்றாக தெரியும், நாங்கள் திமுகவும் காங்கிரஸும் சரிசமம் பாகமாக இருந்து நாங்கள் தேர்தலை சந்திச்சோம். அதற்கு பிறகு கூட்டணி போகுது. திருப்பி 84 அதிமுக கூட்டணி. எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்னைக்கு பேசுவது, இன்னைக்கு ஒரு உரசல் வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசத்தான் செய்வாங்க, வருத்தம் இருக்கும். எங்க மேல எங்க கூட்டணி போயிட்டாங்க அல்லது எங்க கூட்டணியில் இல்லைன்னு வருத்தம் இருக்கும். எங்களுக்கு இருக்கும், அவங்களுக்கு இருக்கும். அந்த வருத்தம் வேற. அதை கூட செல்வ பிறந்தவர் சொல்லியிருக்காரு. அதாவது இதுக்கு கதற வேண்டியதில்லை, பதற வேண்டியதில்லை, இதை விட்டு நம்ம 2 பேரும் ஒன்று இல்லைன்னு உதற வேண்டியதில்லை. நான் சொல்வது என்ன, நாளைக்கு எதுவும் நடக்கும். அதைத்தான் உங்களுக்கு வரலாறு சொன்னேன். சுருக்கமா ஒரே ஒரு கேள்வி. இல்ல இடதுசாரி கேட்கக்கூடியது, சண்முகம் ஆகட்டும் இல்ல கனகராஜ் ஆகட்டும் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி அதுதான். இந்தியா கூட்டணியோட நிலைக்கு காரணம் காங்கிரஸ் அப்படின்றாரு. இன்னொன்று, இவரை நம்பி போலாமா இல்லையான்றது தெரியல. 8ஆம் தேதிக்கு அப்புறம் தான் பார்க்க யோசிக்கவே முடியுன்றாங்க. காங்கிரஸ் மதசார்பின்மை அப்படின்ற விஷயத்துல நம்பகத்தன்மை இழந்து நிக்குதா? நியாயமா அதான் அவங்க சொல்றாங்க. அவங்க சொல்றதுல நியாயம் இருக்கு சார். அது அவங்க கட்சி. நாங்க சேர்றதா இருக்கிறதா இல்லையான்னு சொல்றது அவங்களுக்கு. இன்னைக்கு இந்தியா முழுக்கும் சுமார் 100 பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய 2வது ஒரு கட்சி. 300ல இருந்து 400 போகும்னு சொன்ன பிஜேபி 240 இறக்கியது இந்தியா கூட்டணி. இந்த இந்தியா கூட்டணியில் பல பேர் வந்தாங்க, சிலர் போனாங்க. இந்த உருவாக்குற ஒருவராக இருந்த நிதிஷ்குமாரே ஓடி போனார். அதனால இந்தியா கூட்டணி இல்லாம போகல. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, விரும்பியவர்கள் அந்த கூட்டணியில் இருக்கலாம், யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. அந்த கட்டாயப்படுத்த முடியாதுங்கிறத இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஐயுஎம்எல்லும் அங்கிருந்து வெளியே வந்திருக்காங்க. எங்கேருந்து வெளியே வந்திருக்காங்க? இங்க கூட்டணியில இருந்து இல்ல, திமுக கூட்டணியில இருந்து தாவேகா கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. அவங்க கூட்டணியில் இருக்கான்னு சொல்லியிருக்காரு சார் முத்தரசன். இப்ப நீங்க இப்பதான் பாத்தீங்க, நாங்க இன்னும் திமுக கூட்டணியில் இருக்கோம் சொல்றேன். கூட்டணியில இருந்து அவங்க விலகலையும் நான் சொல்ல வர்றேன். ஆதரவு கொடுத்திருக்காங்க சொல்றேன். அந்த கட்சிக்கு திமுகவோடு பயணித்தவர்கள் ஆதரவு கொடுத்திருக்காங்க. அதுவே ஒரு வித்தியாசமான நிலைப்பாடு தானே. அதையும் நம்ம ஒண்ணு விமர்சிக்கலையா? இங்க திமுக யாரும் விமர்சிக்கலையா? காங்கிரஸ் மட்டும் கூடுதல் விமர்சனத்துக்கு சொல்லாம போயிட்டாங்க. இவ்வளவுதான் விஷயம். சொல்லாம போனதுன்னு அவங்க சொல்றாங்க. எங்க தலைமை என்ன சொல்லுது? எங்கள் தலைவர் கார்கே பேசினாரு, மற்றவங்க பேசியிருக்காங்க. பேசின பிறகு அவசரமா ஜனநாயகத்தை காப்பாற்ற தமிழ்நாட்டு மக்களுடைய அந்த தீர்ப்பை மதிப்பதற்கு இந்த தாவேகா கூட்டணிக்கு உடனடியாக ஆதரிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுச்சு. இல்லைன்னு சொன்னா திமுக அதிமுக போன்ற கட்சிகள் ஒன்றிலிருந்து ஒரு ஆட்சியை பிடிச்சிருக்கும். இப்படியெல்லாம் ஒரு சூழல் வந்துச்சு. இதெல்லாம் நீங்க இதே மேடையில் பேசியிருக்கீங்க. நான் சொல்ல வேண்டிய விஷயம் வந்து, யார் யாருக்கும் கருத்து கூற உரிமை உண்டு. திமுக அவங்க கருத்துன்னு சொல்லி முடிக்கிறீங்க, உங்க கருத்து வேற. நாளைக்கு எங்களை நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு சொல்லலாம். இந்தியாவின் திருமகளே, இந்திராவின் மருமகளே கூப்பிட்டு சொல்லலாம். இதெல்லாம் காலம் பல காலமா நம்ம பார்த்ததுதான் சார். அரசியல் நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை. அப்துல்லா
திருப்பி மீண்டும் கூட வந்து இணைவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. ஆனா வந்து நான் அப்படி சொல்லல. எதுவும் நடக்கலாம், யாரும் வரலாம். இப்பதான் சொன்னீங்க, நீங்க இப்பதான் சொன்னீங்க. யாரும் யாரோட செல்லலாம், நாங்க வரலாம்னு சொல்ல. ரெண்டு பேரும் இணையறதுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்தா தான் இணைப்பு. அப்ப ரெண்டு பேரும் ஒத்து போகாம இணைப்பு வராது சார். அப்ப வாய்ப்பு இருக்கா இல்லையா சார்? நீங்க தான் சொல்றீங்க, அப்ப அடுத்த நிமிஷம் கேட்டா இல்லன்றீங்க. நான் ரெண்டே சொல்றேன், இருக்கலாம் இல்லாமல் போகலாம், அவரவர் விருப்பம். நண்பர் இதயத்துல்லா சொல்றாரு, இந்தியா கூட்டணியில வர்றவங்க வரலாம், விருப்பம் இல்லாதவர்கள் விரும்பியவர்கள் இருக்கலாம், இல்லாதவர்கள் போகலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்படிலாம் இந்தியா கூட்டணியில காங்கிரசுக்கு வீட்டோ பவர்லாம் எதுவும் கிடையாது. இல்ல, அதான் நடக்க போகுது. நீங்க என்ன சொல்ற, இந்தியாவில் 100 இடங்கள் பெற்றிருக்கக்கூடிய, இந்தியாவில் பல மாநிலங்கள் ஆளக்கூடிய, நீங்க சொன்னீங்களே இந்தியா காங்கிரஸ் தாழ்ந்து போச்சு. இப்ப சமீபத்தில் 2 மாநிலம் தாங்க ஆட்சிக்கு வந்திருக்கோம். அதனால நாங்க ஒன்னும் தாழ்ந்தலாம் போல. 2 இடம் பெற்ற பிஜேபி ஆட்சியில இருக்குது. இல்ல, அப்படி யாருமே இல்லாதவங்க எல்லாம் சேர்ந்து தானே யுனைடெட் கவர்மெண்ட் உருவாக்குறாங்க தேவகவுடா. இல்ல இன்னும் வந்து பிரவீன் காந்தி பேசவே இல்ல, அவர் முடிச்சிட்டோம். ஒரு நிமிஷம். அது 45 சீட்டோட 2014 இருக்கும்போது இதே காங்கிரஸ் தான் எப்படி இருந்ததுங்கிறத நாங்க பார்த்திருக்கிறோம். 50 சீட்டோட 2019 இருக்கும்போது இதே காங்கிரஸ் தான், இதே தலைவர்கள் தான். எப்படி இருந்தாங்கங்கறத எப்படி இருந்தாங்கங்கறத பார்த்திருக்கிறோம். 10 சீட்டுக்கு திமுக கொடுத்தது இல்ல, 100 சீட்டு தான் அவங்களுக்கு பிரச்சனை. நாங்க கொடுத்தோம் 100 சீட்டு தான் அவங்களுக்கு பிரச்சனைனா அது அவர்கள் சொந்த முயற்சியில கிடைச்சது இல்ல. தமிழ்நாட்டுல இருந்து 10 சீட்டு கொடுத்திருக்கு இந்த கூட்டணி சார்பாக. அகிலேஷ் யாதவ் இல்ல, அகிலேஷ் யாதவ் சும்மா கொடுக்கல, எங்க ஓட்டோட கொடுத்தோம். பாருங்க, யாரா இல்ல இதயத்துல இன்னும் பிரவீன் காந்தி பேசவே இல்ல. முடிச்சிருங்க ஜெனரல். ஒரு சீட்டை குறைச்சாங்க. ஐயுஎம்எல் க்கு ஒரு சீட்டை குறைச்சாங்க. நான் எது கேக்குறேன்னா, இல்ல இதயத்துல அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இதயத்துல இல்ல, நீங்க உங்க டர்ன் வரும்போது பேசுங்க. இன்னும் பிரவீன் காந்தி பேசவே இல்ல சார். 5 பேர் சேர்ந்திருக்கீங்க, அபிமன்யுவை வீழ்த்துறதுக்கு. இல்ல சார், நீங்க இந்த ஓமையில அப்புறம் வெச்சுக்கங்க சார். இன்னொருத்தர் பேசவே இல்ல, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. எங்கேயோ கேட்ட குரலா இருக்கு. 5 பேர் அலைன் ஆகி என்ன மட்டும் தனியாக தாக்குறீங்க அப்படின்னு சொல்றது எங்கேயோ கேட்ட குரல். ஒரே வார்த்தை சார், அண்ணாமலையும் வரலாம், ரஜினிகாந்த் ஒய்ஃப் கூட வரலாம் சார். யாரு வந்தாலும் எந்த கட்சி, அவங்க அரசியல் கட்சி ஆரம்பிக்கலன்னு நினைக்கிறேன் சார். இயக்கம் இவர் மட்டும் இயக்கம் தானே. என்ன சார், அவர் அரசியல் ரீதியா தான் பயணிக்க போறாரு. லதா ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் இயக்கம் ரெண்டு பேருமே இன்னைக்கு இயக்கம்னு சொல்லி நாளை கட்சின்னு சொல்றாங்க சார் அவர். அதனால இயக்கம் 2 பேர் இயக்கம் தான். இன்னும் யாரும் தொடங்கலாம். தமிழ்நாட்டில் பல பேரை பார்த்துருக்கோம். அண்ணாமலை 2025 நான் பாஜக விட்டு போறேன்னு சொன்ன பொய் எப்படி சொன்னா, அப்ப 2026 வந்து அவர் நான் நிக்க போறேன், எனக்கு தேர்தலில் எனக்கு வேண்டிய சீட்டு கொடுங்கன்னு கேட்டிருக்க கூடாது. அதனால அதெல்லாம் முக்கியம் இல்லை. அண்ணாமலையா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், மக்கள் ஏற்றுக்கொண்டால், நாமெல்லாம் பேசணும் ஒரு மாசத்துக்கு முன்னால டிவிக்கே ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னோம். இன்னைக்கு மக்கள் என்ன பண்ணிருக்காங்க, டிவிக்கே ஆதரிச்சிருக்காங்க. அதனால கால மாற்றம், மக்களுடைய என்ன நினைக்கிறாங்களோ அந்த போக்கு தான் உண்மையான போக்கு. அதனால இன்னைக்கு துரோகம் சொன்னாங்க. நான் திரும்ப சொல்றேன், 1980 நாங்கள் கூட்டணி, அது பிறகு போனது வந்து திமுக. அதுக்கு பிறகு வந்து 1980 அதே நடந்துச்சு. அதுக்கு பிறகு 96 நடந்துச்சு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நடந்துச்சு. 99 98 நடந்துச்சு, 2004 நடந்துச்சு. அதுக்கு இப்படி ஒவ்வொரு காலகட்டமும் எங்களோட பிரிவும் உறவும் நடந்திருக்கு. அதனால துரோகம் என்பது பார்த்தீங்கன்னு சொன்னா, நாங்கள் இன்னைக்கு துரோகம் செஞ்சோம்னா ஏற்கனவே பல முறை துரோகம் செஞ்சிருக்காங்க. அதனால அரசியலில் துரோகம் சொல்லக்கூடாது, கயமைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அரசியலில் எல்லாரும் தப்பு பண்ணியிருக்காங்க. அதனால அரசியல் யாருமே யோக்கியமா இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால இந்த துரோகம் என்பதோ முதுகில் குத்துனோம் என்பதோ எல்லாரும் சொல்ல முடியும், எல்லா கட்சியும் சொல்ல முடியும். ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன், ஏன் இன்னைக்கு ஐயுஎம்எல் உட்பட இந்த அளவுக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்திருக்காங்கன்னு சொன்னா, அவர்களுக்கு நீங்க காகிதம் இல்லத்தா இருக்கட்டும், அன்னைக்கு ராஜாஜி காகிதம் இல்லத்தா அண்ணன் திமுக ஆட்சியை கொண்டு வந்தாரு. அதே மாதிரி வந்து அப்துல் சமத், அப்துல் லத்தீப்லாம் திமுகலையும் கூட்டணியில் எம்எல்ஏ இருந்தாங்க, அதிமுக இருந்தாங்களா, அவங்களுக்குலாம் எதுவும் அன்னைக்கு கிடைக்கல. இன்னைக்கு கேரளாவில் எல்டிஎஃப் யூடிஎஃப் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் ஆட்சியில் இருந்தாலும் மீண்டும் ஆட்சிக்கு வந்தா ஒரு இடம் எடுத்தாலும் அவங்களுக்கு அதிகாரத்தில் பதவி கொடுக்குறாங்க. சார் தமிழ்நாட்டில் அது அதிமுக கூட்டணியா இருந்தாலும் திமுக கூட்டணியாக இருந்தாலும் கூட்டணி முடிஞ்சவன எல்லா கட்சிகளும் பிரிஞ்சு போறதுக்கு காரணமே இதுதான். இது மாறுதலை வந்து இந்த தேர்தல் கொண்டு வந்திருக்கு. நன்றி. இதுதான் சார் முக்கிய நிச்சயம். அதனால விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போவர்கள் விட்டு கொடுப்பதில்லை. இதை மக்கள் உணர்த்தி இருக்கிறார்கள். திரு சீமான் அவர்கள் பேச்சுக்கு பேச்சு காங்கிரஸை பத்தி பேசும்போது, தமிழினத்தை அழித்த ஒரே கட்சி அது வந்து காங்கிரஸ் என்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டுல அது இருக்கு. ஆனா இன்னைக்கு என்ன 2009 காங்கிரஸ் ஜெயிக்குது. ஆனா திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு பெரிய ஒரு கூட்டணியை இந்தியா லெவலில் அமைச்சு ஒரு பிரதமரா
இவர் தான் ராகுல் காந்தி தான் வருவார்ன்ற அளவுக்கு ஒரு பில்டப் பண்ணி கொண்டு போனார் பாத்தீங்களா? அவர் தான் ப்ரப்போஸ் பண்ணார். அவர் தான் ப்ரப்போஸ் பண்ணாரு. அவர் ப்ரப்போஸ் பண்ணதால தான் அதர் ஸ்டேட்ல இருக்கிற எல்லா தலைவர்களும் ஒரு நம்பிக்கையோட ஒண்ணு சேர்ந்தாங்க. சார், ராகுல் காந்தி ப்ரப்போஸ் பண்ணது என்கிட்ட இருக்கு. அவரு முதல்வராக ஸ்டாலின் ஆக்குவோம் சொன்னாரு, அது நடந்துச்சு. ஒரு 40 இடத்தை வச்சு நீ இந்தியாவை ஆட்சி பிடிக்க முடியாது. ராகுல் காந்தி சொன்னது நடந்துச்சு. இல்ல சார், ராகுல் காந்தி என்ன சார் 21 சார், ராகுல் காந்தி சொல்லாட்டி நடந்துச்சு சார். 21 ராகுல் காந்தி சொல்லாட்டி நடந்துச்சு சார். 21 ராகுல் காந்தி சொன்னது 2011 நடந்திருக்கணும், 11ல நடந்திருக்கணும், 11ல கலைஞர் முதலமைச்சர் நடந்திருக்கணும், 2011ல கலைஞர் முதல்வர் வேட்பாளர், 2016ல கலைஞர் முதல்வர் வேட்பாளர். காங்கிரஸ் கட்சி ஏன் சார் இரண்டாவது அலைன்ஸ் ஆயிருச்சு? இல்ல நான் கேக்குறேன், கட்சியா கொஞ்சம் வச்சிருந்தாங்க. இல்ல ராகுல் காந்தி கொடுத்தாங்க, 60 இடம் கொடுத்தாங்க, 40. நான் கேட்கிற கேள்வி, எத்தனை இடத்துல ஜெயிச்சீங்க? அவ்வளவு கொடுத்தவங்க எத்தனை இடம் ஜெயிச்சீங்க? நாங்க 60 இடம் கொடுத்தாலும் 5 இடத்தை தாண்டல. 63ல 5, 2016ல உங்களுக்கு நினைவு இருக்கும், திமுகவோட ஸ்ட்ரைக் ரேட் 50%. நீங்க 41 சீட் வாங்கி 8 தான் ஜெயிச்சீங்க. அதை நான் நினைவுபடுத்த வேண்டாம். கடந்த முறை நாங்க தான் ஸ்ட்ரைக் ரேட் அதிகம் சார். சார் 25 வாங்கி 18 எடுத்தோம். அது அப்ப திமுக கூட எங்களோட ஸ்ட்ரைக் ரேட் கம்மி. 2024 எலெக்ஷன்லயும் திரு மோடியோட அலையை வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணதுக்கு காங்கிரஸ் காரணமா இருந்தது டிஎம்கேவோட அந்த அணுகுமுறை தான். 14 0 சார். காங்கிரஸ் நீங்களும் ஜீரோ தானே சார்? நான் சொல்றேனே, நீங்க ஜீரோ, நீங்க காங்கிரஸ் நீங்க 0 சார். தமிழர்களை